ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2017ல ரிலீஸ் ஆன கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜராத்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு லேப்டாப்பை டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு லேப்டாப்பை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. அதுக்குள்ள அந்த ஒரு சின்ன கேப்ல அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தான் அந்த கொலையை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பழிய போட்டு நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணு, அப்படி பண்ணல அப்படின்னா நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மாட்டி விட்டுருவோம். நீ எங்களுக்காக வேலை பார்த்த அப்படின்னா உனக்கு காசும் கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த வேலையை பார்த்தாரா இல்லையா, கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அதே டைம்ல பயங்கர பரபரப்பான கதை. படம் முழுக்க ஓடிட்டே இருப்பாங்க, பயங்கர பரபரப்பா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பிரீமியமான லெதர் வாலெட் கொண்டு வந்திருக்க மக்களே. ஒரிஜினல் லெதர் 1 இயர் வாரண்டியோட வரும். டிசைனை பாருங்க, பயங்கர பிரீமியமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரிஜினல் பிராண்டோட வந்துடும். வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணும்போது MV10 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் தான் எப்படியும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், MV ஃபேமிலின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம கடைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஏதோ ஒரு வீட்டுக்கு லேப்டாப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பொண்ணு வந்து லேப்டாப்பை வாங்கிட்டு நான் முதல்ல போயிட்டு செக் பண்ணி பாக்குறேன், அதுக்கப்புறமா பே பண்றேன் அப்படின்னும் போது, மேடம் கம்பெனி பாலிசி அந்த மாதிரி கிடையாது, நீங்க முதல்ல பே பண்ணிட்டு சைன் பண்ணி டிக் பண்ணாதான் இந்த லேப்டாப்பையே வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னும் போது, எங்க இது என் வீடு தான், நான் செக் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓடிலாம் போக மாட்டேன், வந்து உட்காந்து டிவி கூட பாருங்க, அதுக்குள்ள செக் பண்ணிட்டு உடனே வாங்கிக்கிறேன், உடனே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்போட உள்ளுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து பாக்குறாரு. ரொம்ப நேரமா உட்காராரு, ஆளையே காணும். இந்த பொண்ணு என்ன எவ்வளவு நேரமா செக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே என்னமோ சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்க யாரையும் காணும். படிக்கட்டுல பாக்குறாரு, லெஃப்ட்ல பாக்குறாரு, யாரையும் காணும். என்ன சவுண்டு கேட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரா உள்ளுக்குள்ள வராரு. ஓகே, இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேணாம், நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெட்ரூம்குள்ள போயிருப்பா. இவரும் உள்ளுக்குள்ள போலான்னு பாக்குறாரு. கதவு சும்மா தான் சாத்தி வச்சிருப்பா. இவர் பார்க்கும்போது அந்த கட்டிலுக்கு மேல பெட்டுக்கு மேல ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல அந்த பொண்ணு இது ஓபன் பண்ணி வச்சிருக்கா. மேடம் மேடம்னு கூப்பிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணுடைய கழுத்தை அறுத்து யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்தவனே மனுஷனுக்கு தலையும் புரியல, காலும் புரியல, என்ன பண்றது அப்படின்னே புரியாம வேகமா லேப்டாப்பை தூக்கி பேக் பண்ணிட்டு நம்ம இங்க வரவே இல்ல, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது இந்த எல்லா விஷயத்தையும் யாரோ வீட்டுக்குள்ள கேமரா செட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கே அந்த நபர் கால் பண்றாரு. அந்த நபரை நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம். அவருக்கு கால் பண்ணி, என்ன சித்தார்த்து, நீங்க அந்த லேப்டாப்பை மட்டும் தூக்கிட்டு ஓடி போன அப்படின்னா ஈஸியா தப்பிச்சிடலாம், உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான கேமரா இருக்கு, இந்த வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி கேமரா இருக்கு, நீ வந்துட்டு போன அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கு, நீ வந்து உட்கார்ந்து இருக்க, அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்க, எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. உன்னால அவ்வளோ ஈஸியா தப்பிச்சலாம் போக முடியாது. ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்ட அப்படின்னா உன்னால தப்பிக்க முடியும். நீ போயிட்டு அந்த பொண்ணு காசு வச்சிருப்பா, அந்த காசு எடுத்துக்கோ அப்படின்னும் போது இவர் அங்கிருந்து போக ட்ரை பண்றாரு. தம்பி நீ போக ட்ரை பண்ண அப்படின்னா போலீஸோடைய 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், உன்னை போட்டு புழிஞ்சி எடுத்துடுவாங்க அப்படின்னும் போது இவருக்கு ஒரே பயமா இருக்கு. நேரா போயிட்டு காசு எடுக்கிறாரு. காசு எடுத்துட்டு கீழே போகும்போது, நீ என்ன பண்ணு, நான் சொல்ற மாதிரி கேளு, முதல்ல இந்த லேப்டாப்பை கொண்டு போயிட்டு நீயே வச்சுக்கோ, இந்த லேப்டாப்பை அந்த பொண்ணு காசு கொடுத்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு, டிக் பண்ணிட்டு இந்த லேப்டாப்பை கொண்டு போயிட்டு லேப்டாப்குள்ள சில பிக்சர்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பிக்சர்னு பாரு, நான் சொல்றபடிலாம் கேட்டா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னும் போது உடனே ஹீரோ சொல்றாரு, எப்பா சாமி பணமா, பணத்தை பத்திலாம் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நானே ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே காசு கிடையாது, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும், உங்க அம்மாக்கு கேன்சரு, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றபடி மட்டும் கேட்ட அப்படின்னா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் பேசிக்கிட்டு ஹீரோ வந்துட்டு படிக்கட்டுல இறங்கி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஹெல்மெட் மண்டையன் மேல போறான். அவன் ஹீரோவை பார்த்துக்கிட்டே போறான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துக்கிட்டே கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்துட்டு அந்த பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வண்டியில கிளம்பலான்னு பார்க்கும்போது 2 ஹெல்மெட் மண்டையன், ஒருத்தன் மேல போயிருப்பான், இன்னொருத்தன் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேல போனவனும் கீழே வரான். இப்போ 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ஸ்ட்ரேஞ்சரும் வந்துட்டு நீ லேப்டாப்பை கொண்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணிட்டு லேப்டாப்குள்ள சில போட்டோஸ்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ மேல இருந்து காசை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு கம்பெனில கட்டணும், லேப்டாப்புக்கான மொத்த காசும் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 20,000 இருக்கு. ஆனா
ஆனா லேப்டாப் உடைய மொத்த பிரைஸ் 40,000 மக்களே. 40,000 அப்படின்னா மிச்சம் 20,000க்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சியா காசு வேணும், ப்ளீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே காசை போட்டு விடுறா. சரி ஓகே நான் உன்னை அப்புறமேட்டுக்கா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லவ் யூலாம் சொல்லிட்டு போனை கட் பண்றான். நம்ம ஹீரோயின் கூட ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்துட்டு இங்க பாரு நீ அவனை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க, அவனை முழுமையா நம்பாத அப்படின்னும் போது அவன் ரொம்ப ரொம்ப பாவம், அவனை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும், நல்லவன் என்னை ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ற. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப்க்கு போயிட்டு முதல்ல இந்த லேப்டாப்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஊருடைய மிகப்பெரிய புள்ளிகளுடைய பார்ட்டி பண்ற அந்த வீடியோ போட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. முக்கியமா அந்த பெரும் புள்ளிகள்ல ஷாலினி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பார்த்து ஒரு ஷாக் ஆகுறாரு. ஷாலினி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு காலேஜ்ல படிச்சிருப்பாரு. அந்த காலேஜுடைய பிரின்சிபல் தான் இந்த ஷாலினி. இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்பவே நல்லா படிப்பான், ஃபீஸ் கட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாரு. ஃபீஸே கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி காலேஜ்ல எதுக்காக உன் பையனை கொண்டு வந்து சேர்த்து விடுற, முதல்ல உன் பையனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அப்பாவை பயங்கரமா அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கே ரொம்ப கடுப்பாகுது. கடுப்பாயிட்டு செருப்பை தூக்கி அடிக்கலான்னு போகும்போது அப்பா தான் தடுக்கிறாரு. தம்பி இந்த மாதிரி பண்ணாத, இது அவங்க காலேஜ், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்த நினைச்சு பார்க்கும்போது இதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் 2 போட்டோ அனுப்புறான். என்ன போட்டோ அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போனது, அந்த பொண்ணுடைய இறந்து போனதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த பொண்ணு நம்மள ஏமாத்துறாலோ பிராங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பிளட்டையே தொட்டு பார்த்திருப்பான். அந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 போட்டோவையும் அமுச்சு வைக்க இவருக்கு தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான். தம்பி நீ 2 தப்பான காரியம் பண்ணிருக்க. ஒன்னு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய பணத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்க. இது வந்துட்டு மிகப்பெரிய கிரைம். மாட்டின அப்படின்னா ஜெயில விட்டு வெளியே வரவே முடியாது. நீ என்னதான் பண்ணாலும் வெளியே அனுப்பவே மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்சை கேட்டு நான் சொல்றபடி பண்ண அப்படின்னா உனக்கு காசும் கிடைக்கும், ஜெயிலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 3 ப்ரீபெய்டு ஆர்டர் இருக்கு, நீ அதை கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பாட்ல இருந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸை கொண்டு வா. அந்த எவிடன்ஸை கொண்டு வந்தா மட்டும் போதும், அதுக்காக நான் உனக்கு பே பண்றேன். ஒரு ஆர்டரையும் நீ முடிச்சிட்டு வரும்போது நான் உனக்கு அந்த எவிடன்ஸை கையில கொடுத்தவனே 5 லட்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நான் ஏன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னால அன்னைக்கு அந்த ஷாலினி மேடம் மேல செருப்பை தூக்கி அடிக்க முடியல இல்லையா, அதை இப்ப பண்ணு, அந்த லிஸ்ட்ல ஷாலினியும் இருக்கா அப்படின்னும் போது யவ் அதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படின்னா அந்த கார்ல நானும் போனேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழி கிடையாது. சரி ஓகே இந்த ஆளு சொல்றதை பண்ணுவோம், காசும் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. அவங்கள ஒரு ரோட்டு கடையில வச்சு மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்டா இருக்கான், அவன் வந்துட்டு இந்த ஊருடைய மிகப்பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் பெரும் புள்ளிகளுடைய நிறைய டீடைலை கலெக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட உதவி கேட்டிருக்கான். இதோ ஒரு பயங்கரமான ஸ்கேமை வெளியே கொண்டு போறேன், அதுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நானும் பண்றேன் அப்படின்னு, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த போட்டோவெல்லாம் காமிக்கும் போது போட்டோவை பார்த்துட்டு அட இது ஷாலினி மேம் தானே, இவங்களும் மாட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவங்களும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் ஒரே காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க. அந்த காலேஜுடைய பிரின்சிபல் தான் ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. இந்த பொண்ணு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த பொண்ணு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போகும்போது அங்க வந்து திருட்டு பைய நம்ம ஹீரோடைய பர்ஸ் ஆட்டையை போல பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாரு. பிடிச்சவனே அவன் பயங்கரமா கெஞ்சிடான். அவனை பார்க்கும் போதே தெரியுது சாப்பிட்டே 10 நாள் இருக்கும் போல, அந்த மாதிரி செம பாவமா இருக்காரு. ஐயா சாப்பாட்டு கூட காசு கிடையாது, அதான் பர்ஸ் ஆட்டையை போல பார்த்தேன், மாட்டி விட்டுறாதீங்க, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம சரி ஓகே படிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு இவரும் கிளம்பி அவரு வீட்டுக்கு போக வீட்டு வாசல்லையே பொக்கே இருக்கு, கெட் வெல் சூன் அப்படின்னு கூட போட்டிருக்கு. அம்மா இந்த பொக்கேவை யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்கும் போது யாரோ ஃப்ரெண்டா வந்தாங்க, ரொம்பவே நல்லா பேசிட்டு இந்த பொக்கே வச்சுட்டு போனாங்க அப்படின்னும் போது வெளியே பார்த்தா அந்த ஹெல்மெட் மண்டை ஸ்ட்ரேஞ்சருடைய அடியாட்கள் தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு
வீடு வரைக்கும் வந்துட்டாங்க போல, வீட்டு வாசல்லயே நிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு டாக்டர் என்னமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு தம்பி, என்னை விட்டு பரவாயில்ல, என்னை வந்துட்டு கடவுள் பார்த்துப்பாரு, உன்னாலையும் எவ்வளவுதான் சமாளிக்க முடியும், இந்த வீட்டுடைய இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் கூட போட்டிருக்காங்க, நீ அந்த வேலையெல்லாம் பாத்துக்கோ, அம்மாவுடைய மருத்துவ செலவுலாம் கவனிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அம்மாக்கு கேன்சர் இருக்கான், எனக்கே நீ எவ்வளவுதான் செலவு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா மொட்டை மாடல வந்து உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்க்கும்போது பக்கத்து வீட்டு மொட்டை மாடல ஒரு குட்டி பையன் இருக்கான். இந்த குட்டி பையனை இப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு, புதுசா குடி வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொன்னான் பாத்தீங்களா, அந்த முதல் பார்சலை நம்ம ஹீரோ எடுத்துட்டு டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க கொடுக்க போறாரு அப்படின்னா ஷாலினியோடைய முன்னாள் கணவனுக்கு. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லையப்பா, நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேச ஆரம்பிக்கும் போது, வேற யாராவது சர்ப்ரைஸ் பண்ண கூட உங்களுக்கு கிஃப்ட் அமைச்சிருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்திருக்கு, பே கூட பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவரும் சைன் போட்டு வாங்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு புக் இருக்கு. இந்த புக் என் மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது இவருடைய ஆபீஸா இருக்கும், ஆபீஸோடைய கேபின்ல மனைவியும் இவரும் ஒன்னா இருக்க மாதிரி அந்த போட்டோ இருக்கு. சார் நீங்களும் மேடமும் பிரிஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறமா கூட நீங்க வந்துட்டு போட்டோவை இன்னும் மாட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு தான் என்ன பிடிக்காம யார் யார் கூடயோ சுத்திக்கிட்டு இருக்கா, முக்கியமா அந்த புருஷோத்தமன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, யார் சார் அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாரு. அந்த எம்எல்ஏக்கும் அவளுக்கும் பயங்கரமான கனெக்ஷனு. ஸ்டார்டிங்ல ஒரு சாதாரண டீச்சரா ஆரம்பிச்சா இப்போ வந்துட்டு ஒரு காலேஜ் உடைய பிரின்சிபலா இருக்கா. இது அவ்வளவு ஈஸியாலாம் முடியவே முடியாது, அவ உடம்ப வைத்து தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாமே சாதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் போது அவரு ஷாக் ஆகுறாரு. யோ என்னையா கேக்குற அப்படின்னும் போது, இல்ல சார் அன்னைக்கு காலேஜ்ல மேம் வந்துட்டு எங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்தினாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க மட்டும் அந்த டைம்ல காசை கட்டி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என்னால அந்த செகண்ட் இயரை கூட கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது, அதுக்கப்புறமா தான் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இறந்தே போயிட்டாரு, என்னால படிக்க முடியாம பாதியே நின்னுட்டேன், எனக்கு இன்னமும் ஷாலினி மேடம் மேல ஒரு பயங்கரமான கடுப்பு இருக்கு, அவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு பாக்குறேன், உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னும் போது, அவளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அவளுடைய எல்லா சீக்ரெட்டுமே அங்கதான் இருக்கும், உன்னால அங்க போக முடிஞ்சா ஏதாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினையும் அவங்க அக்காவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் காலேஜை விட்டு நின்ட்டாரு, ஆனா ஹீரோயினும் அவங்க அக்காவும் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்லாம் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பையன் வரான், பேரு சமீர். இந்த பையன் ஆப்போசிட்டா நிக்கிறான் போல. இந்த பையன் வந்து அக்காவை மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டு சண்டைக்கு போறாங்க. இந்த டைம்ல ஷாலினி வந்து தான் விலக்கி விட்டு போறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு சண்டையெல்லாம் போடக்கூடாது, எதுவா இருந்தாலும் எலெக்ஷன்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்ப நம்ம ஹீரோயின் அக்காட்ட சொல்லிட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அங்க ஒரு சொட்டைய பாக்குறாங்க. அவர் வந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஷாலினி வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு 5 லட்சம் டொனேட் பண்ணிருக்காங்களாம், அதை வந்துட்டு கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. அதை இவர் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவருடைய மனைவி வராங்க. இந்த 2 ட்ரெஸ்ல எது நல்லா இருக்குன்னு கேட்கும் போது, ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு நான் வந்துட்டு ஷாலினி மேமுடைய ஒரு ஸ்பெஷலான பார்ட்டிக்கு போறேன், அவங்களே என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்காங்க, போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போகணும் அப்படின்னும் போது, அப்படியா அந்த லேடியோடைய வீட்டுல பார்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, டேய் நீ கேட்டல்லையா அந்த வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடியோடைய வீட்டுக்குள்ள இன்னைக்கு பார்ட்டி இருக்கான், நீ எப்படியாச்சும் மாறு விஷயத்துல உள்ளுக்குள்ள நுழைஞ்சிரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு நல்ல ஐடியா வருது. நம்ம ஹீரோ சர்வ் பண்ற வெயிட்ரஸ் மாதிரி உள்ளுக்குள்ள போயிடுறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கண்காணிக்கும் போது, முதல்ல இந்த ஷாலினி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாமிஜி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்காரன், இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த ஊருடைய எம்எல்ஏ வராரு. அவரு வந்து பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு இந்த லேடிக்கு ரீசெண்டா ஏதோ ஒரு அவார்டு கிடைச்சுதான், அதுக்காக விஷ் பண்றாரு. விஷ் பண்ணிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த இதுக்குள்ள எப்படியோ நுழைஞ்சிடுறாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. ஆனா அந்த பெயிண்டிங்கை பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு மாதிரி கதவு மாதிரி தெரியுது. அதை போயிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. உள்ளுக்குள்ள
அதுக்குள்ள எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் இருக்கு. அதுல இருந்து என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர அந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான். கால் பண்ணி நீ எப்படியோ முதல் வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட, என்னுடைய ஆட்கள் வருவாங்க, நீ அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ அப்படின்னும் போது அதே போல ஹெல்மெட் மண்டையன வரானுங்க. காசை கொடுத்துட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனுங்க பாட்னு கிளம்பி போறானுங்க. இப்போ அடுத்த டார்கெட் ஒரு பேங்கோடைய சேர்மன். அந்த பேங்கோடைய சேர்மன் என்ன பண்றான்னு போயிட்டு பார்க்கணும். அங்கதான் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு காலை கட் பண்ணிருப்பான். இப்போ பேங்க்குள்ள போயிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா சுத்தி முத்தி எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கும். இதை என்ன பண்ண போறோம், கண்டிப்பா மாட்டிப்போம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அடுத்த வேலை வந்துட்டு நான் பேங்க்குக்கு போயிட்டு சேர்மனை மீட் பண்ணி அங்கிருந்து ஏதோ எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னா. அந்த டைம்ல உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த கேமராவெல்லாம் கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறாரு. இவரு போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரு போயிட்டு முதல்ல மேனேஜரை மீட் பண்ணி உங்களுக்கு தான் டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்து சைன்லாம் வாங்கும் போது இதே டைம்ல கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இவரும் சேர்மனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேமரா எதுவுமே ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லும் போது அவரு கேபினை விட்டு வெளியே வராரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ எப்படியோ சேர்மனுடைய ரூம்குள்ளேயே போயிடுறாரு. போயிட்டு இந்த ஆளு எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருக்கும்னு தேடும் போது அங்க சேர்மன் வந்துடுறாரு. அடங்கொக்க மக்கா அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. சேர்மன் வராரு. கூடவே ஒரு ரவுடி பைய வரான். இங்க இருந்து ஒரு பெட்டி நிறைய பணம் தூக்கி கொடுக்குறாரு. போன வாட்டி நீ கள்ள நோட்டை கொண்டு வந்து கொடுத்த இல்லையா, அது வந்துட்டு உண்மையா இல்ல கள்ள நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இந்த வாட்டி நீ என்ன பண்ணு அப்படின்னா ஆர்பிஐல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர போறாங்க. அதுக்குள்ள இதை வந்துட்டு ஒரிஜினல் நோட்டா மாத்தி கொண்டு வா. இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. இதை கொண்டு போயிட்டு சேஃபா வச்சுக்கோ, நான் கேட்கும் போது கொடு அப்படின்னு போது அந்த ரவுடியும் வாங்கிட்டு கிளம்புறாரு. பின்னாடியே சேர்மனும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஐயோ இவனுங்க லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு போயிட்டு விண்டோ வழியா பால்கனிக்கு வந்து பால்கனில இருந்து கீழே குதிச்சு மறுபடியும் பேங்க்குக்கு வராரு. இப்போ ஹீரோயின் கிட்ட என் பேக்கை கொண்டுட்டு நீ கிளம்பிடு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், நான் முக்கியமான வேலையா இந்த ரவுடியை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னும் போது ரவுடியை ஃபாலோ பண்ணிட்டு போக அது ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ள அந்த கார் போகுது. இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த ரவுடி யாரை மீட் பண்றான், யாரெல்லாம் மீட் பண்ணி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரவுடியுடைய கேங் பார்த்துட்டாங்க. ஏதோ புதுசா ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பிடிக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள இவரு பயந்தடிச்சுட்டு ஓடுறாரு. அப்படி அந்த வேகமா உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போது கூட தன்னுடைய இன்னொரு ஸ்பேர் போனை வந்துட்டு அந்த காரோடைய கீழே செட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த கார் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி போனை காணோம், எங்க போச்சு அப்படின்னே தெரியல, லொகேஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் பார்த்துட்டு அந்த லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வேலையா வெளியே போறேன், போயிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அது ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு. அந்த குடோனுக்குள்ள நிறைய அடியாளுங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லா மலமாடு கணக்கா இருக்காங்க. ஹீரோ மட்டும் கையில மாட்டினாரு, அவ்வளவுதான் சக்கையா பொழிஞ்சு போட்டுருவாங்க. இவருக்கா ஒரே பயமா இருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. முதல்ல போயிட்டு அந்த போனை வச்சாரு பாத்தீங்களா, அந்த போனை எடுத்துட்டு ஒரு காரை கொளுத்தி விட்டுறாரு. காரை கொளுத்தி விட இப்போ எல்லாரும் காரு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அணைக்க வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ குடோனுக்குள்ள போயிட்டு அந்த பேக் எங்க இருக்கு, அந்த எவிடன்ஸ் மாதிரி என்னமோ கொடுத்தாங்க இல்லையா, ஹார்ட் டிரைவா ஹார்ட் டிஸ்கா ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு தேடி பார்க்கும்போது அங்க பேக் மாதிரி இருக்கு, இந்த பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு வெளியே வரலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த அடியாளுங்க பார்த்துட்டானுங்க. அவ்வளவுதான் மாட்டணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாரு. அவங்களும் பின்னாடியே வராங்க. இதே டைம்ல ஒரு மார்வாடி ஃபேமிலி ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. ஓடி போற ஹீரோவை பிடிச்சி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கமா போனா வரும், இவனுங்க வேற என்ன அடிக்க துரத்திட்டு வராங்க, அப்படி இல்ல அவங்கிட்டயே கேட்டுக்கோங்க அப்படின்னும் போது என்னது உங்களை அடிக்க துரத்திட்டு வராங்களா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த ரவுடிகள் கிட்ட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் வீடு பெரிய வீடா இருக்கு. எப்பா இந்த வீடே ஒரு 2 கோடி போகும் போலயே, உன்னுடைய அப்பா அம்மா என்னதமா வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேங்கரா இருக்காங்க இல்லையா, அதான் வந்துட்டு எங்களுக்காக வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லி மழுப்புறா. இப்போ இவரு ஹார்ட் டிரைவ் கொண்டு வந்திருப்பாரு, இதுக்குள்ள அப்படி என்னதான் விஷயம் இருக்குன்னு பாரு அப்படின்னும் போது அவங்களும் போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்தா 500 கோடி வரைக்கும் இல்லீகலா கடன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த எம்எல்ஏக்கும் அந்த குருஜிக்கும் 300 கோடி வரைக்கும் டிரான்சாக்சன் நடந்திருக்கு. அது கடன் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க.
இருக்காங்க, இல்லீகலா எக்கச்சக்கமான வேலை பார்த்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவனுங்க இல்லீகலா என்ன மாதிரிலாம் பணம் சம்பாதிக்கிறானுங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க. இந்த டைம்ல யாரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது இவங்க உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வெளியே யாரு வந்திருக்கா அப்படின்னே தெரியல. யாரோ வந்து கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு கதவுக்கு கீழே கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஏதோ போட்டு போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோயின் ஏஞ்சி பார்க்கும்போது ஹீரோவை ஆளக்கானும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு போல. இவங்க வெளியே வந்து பேப்பர்லாம் எடுக்கும் போது அப்பதான் நைட்டு யாரோ வந்து லெட்டர் மாதிரி ஏதோ தூக்கி போட்டு போனாங்க இல்லையா, அதை பாக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல வந்துட்டு அக்காவுடைய நேம் போட்டிருக்கு. அக்காக்கு யாரோ லெட்டர் போட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்தா குடுக்கலான்னு எடுத்துட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அடுத்த டெலிவரி எங்க அப்படின்னா மாதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற லேடியை போயிட்டு மீட் பண்ணு. அந்த லேடி மூலமா அந்த சாமியாருடைய சில டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. லேடியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏற்கனவே அந்த லேடியை வந்துட்டு யாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் வந்து வந்து காசை வாங்கிட்டு போற, ஆனா என் பையனை கண்ணிலேயே காட்ட மாட்டேற, என் பையன் எங்க, என் பையன் இல்லாம நான் என்னுடைய பையனை பார்க்காம காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது இங்க பாரு, நீ பண்ற விஷயம், நீ சொல்ற விஷயம்லாம் குருஜிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவாரு, ஒழுங்கா காசை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு புடுங்கிட்டாங்க. கிளம்ப இவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்னு ஒட்டு கேக்குறாரு. அந்த ஆளு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பார்சலை கொடுக்கும் போது டேபிளுக்கு மேல ஒரு குட்டி பையனுடைய போட்டோ இருக்கு. இந்த பையனை தான் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும் மாவா, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இந்த பையன் இருக்கான், ஏதோ புதுசா குடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உங்க பையனான்னு கேட்கும்போது அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த குருஜி இருக்காரு இல்லையா சாமியாரு, அந்த ஆளுடைய சீக்ரெட்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னும் போது சீக்ரெட் என்ன சீக்ரெட், ஆக்சுவலா இந்த சாமியாரு சின்ன சின்ன பெண்களா பார்த்து அந்த பெண்களுடைய அப்பா அம்மாட்ட பேசி நான் உங்க பொண்ணுங்களை பாத்துக்கிறேன், நல்லபடியான சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன், என்கிட்டயே சேர்த்து விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை மயக்க முடியல அப்படின்னா காசு கூட கொடுத்து அந்த பொண்ணுங்களை விலைக்கு வாங்கிடுவானா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை விடாம டெய்லி நாசம் பண்ணுவான். அப்படி நாசம் பண்ணி எனக்கு 2 வாட்டி கரு உருவாயிருச்சு. நானும் 2 வாட்டி கர்ப்பத்தை கலைச்சிட்டேன். ஆனா 3வது வாட்டி கர்ப்பத்தை கலைக்க முடியாம எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டு என்ன வெளியே துரத்தி விட்டாங்க. இப்போ என்னுடைய குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது எல்லாமே ஓகே தாமா, இதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு எந்த பொண்ணு கூட எல்லாம் ஒன்னா இருக்கானோ அது எல்லாத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு கேசெட்ல போட்டு அந்த கேசெட்டை ஆசிரமத்துல இருக்கிற அவனுடைய ரூம்ல ஒரு பெட்டி இருக்குமா, அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெட்டியை லாக் பண்ணி அந்த கீயை கூட எப்பயுமே கழுத்துலயே மாலை மாதிரி மாட்டி வச்சிருப்பான் அப்படின்னும் போது இதுவே எனக்கு போதும், நான் கூடிய சீக்கிரமே வந்து உங்க பையன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி நேரா அந்த குருஜியோடைய ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணா அங்க இருக்க சீடர்கள்லாம் தடுக்கிறாங்க. இந்த வழியில உள்ளுக்குள்ள போக கூடாது, இது வந்துட்டு ஸ்பெஷல் வழி, நீங்க அந்த பக்கமா உள்ளுக்குள்ள போங்க, நார்மல் மக்கள்லாம் வந்துட்டு குருஜியை பார்த்துட்டு போவாங்க, அந்த வேவா போங்க அப்படின்னும் போது இல்லங்க நான் வந்துட்டு குருஜியோடைய பாதத்துல சரணடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லலாமா, குருஜி தான் எனக்கு உயிர் உலகம் எல்லாமே அப்படின்னும் போது இதை கேட்டவனே ஆளு தானா வந்து மாட்டுது, ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போமா அப்படின்னும் போது நான் மட்டும் தனியா போக மாட்டேன், இவரு தான் என்னை இங்க விட்டு போக வந்திருக்காரு, இவரையும் கூடவே கூண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா அந்த ஆள் வரும்போதே கழுத்துல வந்துட்டு அந்த செயின் மாதிரி கீயை மாட்டிக்கிட்டே வரான். இந்த ஆளை பார்த்துட்டு நான் போயிட்டு ஏதாவது பண்ணி அந்த கீயை ஆட்டைய போட ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது எப்பா சாமி, அந்த ஆளுக்கு பொம்பளைங்களை தான் பிடிக்கும், ஆண்களை பிடிக்காது, நான் போயிட்டு இப்போ எப்படி நேக்கா அந்த கீயை ஆட்டைய போட்டுட்டு வரேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கிட்டு போயிட்டு இவங்க மாலை போடுற மாதிரி அப்படியே உரசிக்கிட்டே அந்த ஆளை செட்யூஸ் பண்ற மாதிரியே போடுறாங்க. அந்த ஆளும் பார்த்து வடிஞ்சுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே நின்னுக்கிறாங்க. அங்க இருந்து போகாம அப்படியே நின்னுக்க இப்போ அடுத்தடுத்து வரவங்க மாலை மாத்தி போட மாலை அதிகமாகுது. சாமி உங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும், இந்த மாலையை வேணா நான் எடுத்து ஒரு ஓரமா வைக்கவான்னு கேட்கும் போது உனக்கு இல்லாதா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னும் போது இவங்களும் மாலையை கழட்டுற மாதிரி அந்த கீயும் கழட்டிடுறாங்க. கீயை கழட்டி ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது நம்ம ஹீரோ கீயை வாங்கிட்டு இந்த ஆள் எங்க ஸ்டே பண்ணுவானோ அந்த ரூம்குள்ள போயிட்டு அந்த ட்ரங்க் பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான பலான விஷயங்கள் இருக்கு. இந்த ஆளுடைய லீலைகளும் கேசெட்ல இருக்கும். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போலான்னு பார்க்கும்போது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ தப்பா இருக்கு, இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் பைக்ல ஏறி தப்பிக்கிறாங்க. பயங்கர வேகமா போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா குஜராத்தி டிவியோடைய ஜேர்னலிஸ்ட் பேசுறேன், உங்க அக்காவை உடனே மீட் பண்ணும், கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது எங்கன்னு கேட்கும் போது அக்கா ஒரு கேம்புக்கு வெளியே போயிருக்கா, அங்க வந்துட்டு சிக்னலே கிடைக்காது அப்படின்னு சொன்னா எனக்கே கால் பண்ணி 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க ஒரு எமர்ஜென்சியான விஷயத்தை பத்தி பேசணும், ஒன்னு உங்க அக்காவை மீட் பண்ணும், இல்ல அப்படின்னா உங்களை மீட் பண்ணும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க, நானே வந்து மீட் பண்றேன் அப்படின்னும் போது பரவாயில்ல நாங்களே கிளம்பி ஆபீஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஆபீஸ்ல மீட் பண்றாங்க. என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க அக்காக்கும் விஷாக்காக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆக்சுவலா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரூம்ல ஒன்னா கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ஆனா திடீர்னு அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது அக்கா வந்து தடுக்கிறாங்க, இப்ப நீ போகாத, உன்னை வந்துட்டு அவங்க ஏதோ யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, சம்பந்தமே இல்லாம யாரும் சும்மாலாம் வீடெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நீ சொல்ற பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷாக்கா காலேஜ்ல அக்கா கிட்ட ஒரு பையன் வந்து சண்டை போட்டான் பாத்தீங்களா, அந்த பையன் கூட சேர்ந்துட்டு கிளம்பி போறா. இந்த விஷயம் முடிய ரியல் டைம்ல இதான் பிரச்சனை, சும்மா சின்னதா ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்க, இல்ல விஷயம் போக போக ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. காலேஜ்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ண நான் போனேன், இந்த வீடியோவை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கும் போது ஒரு பக்கம் விஷாக்கா நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அக்கா நின்னு பயங்கரமா ஓட்டு கேட்டு அவங்க கருத்தை சொல்லி பயங்கரமா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல விஷாக்காவுடைய வீடியோ பார்த்தோன்னே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு இறந்து கிடப்பா பாருங்க, அந்த பொண்ணுக்கு கூட நம்ம ஹீரோ டெலிவரி பண்ணலான்னு போனாரே, அந்த பொண்ணு தான் விஷாக்கா போல. ஐயோ இந்த பொண்ணு தான் இறந்து போனாலா, இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டு நம்ம மேல பழிய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஆனா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா விஷாக்கா எனக்கு ஒரே ஒரு மெயில் பண்ணா. அந்த மெயில்ல இந்த எம்எல்ஏக்கும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அதாவது இந்த எம்எல்ஏ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா அது என்ன தப்பு அப்படின்னா தெரியவே இல்ல, எனக்கு திருப்பி கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க, இந்த எம்எல்ஏ உடைய ஆட்கள் வந்துட்டு என்ன கண்காணிக்கிறாங்க, என்ன கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் முடியுது. இந்த மெயில பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அக்காக்கும் விஷாக்காக்கும் இவரு நிறைய வாட்டி கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா போனே போலியா. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம உங்களை கூப்பிட்டு எல்லாமே சொல்றேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த எம்எல்ஏ உடைய டிராப்ல வந்துட்டு உங்க அக்காவும் அதுக்கப்புறம் விஷாக்காவும் மாட்டிக்கிட்டாங்க போல, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, உங்க அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, உங்க அக்கா கிட்ட பேசினாதான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல அந்த பிளாக்மெயிலரு கால் பண்றாரு. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா வந்து பேசும்போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு, அநியாயமா விஷாக்காவையே கொலை பண்ணிட்டீங்களா, நீங்க தான் கொலை பண்ணீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே நான் நேர்ல பார்த்து பேசணும், நேர்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸை தூக்கி குப்பையில போட்டு போயிடுவேன் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம நாளைக்கே மீட் பண்ணலாம், நான் நாளைக்கு ஒரு ஸ்பாட்டை சொல்றேன் அங்க வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இங்க பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா திடீர்னு அந்த ரிப்போர்ட்டரு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு, அவரை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க போல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டரு இறந்து போயிட்டாரு, மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம், அவர் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஒரே பயமா இருக்கு. அக்கா வேற ஆளுக்கானும் கால் பண்ணா கூட போனே போக மாட்டேங்குது. அக்காக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த லெட்டர் எடுத்து என்ன லெட்டர்னு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு போட்டோ இருக்கு. போட்டோக்கு பின்னாடி காஷிம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்டி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் இருக்கு. இது என்ன எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது அதுல ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதுல விஷாகா தான் பேசுறாங்க, என்ன மன்னிச்சுக்கோ, நீ சொல்ற பேச்சை கேட்காம நான் அந்த நருட்டோவை நம்பி போனேன், நீ சொன்ன மாதிரியே அந்த ஆளு என்ன புருஷோத்தமனுக்கு எதிரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, எல்லாமே இப்ப போச்சு, எல்லாமே நான் ஏமாந்து போயிட்டேன், நருட்டோ ரொம்ப மோசமான ஆளு, அந்த ஆள் நினைச்சான் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவான், நீ சேஃபாரு, நான் கூடிய சீக்கிரமே உன்னை வந்து மீட் பண்றேன், எல்லா ரகசியமும் அடங்கின அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு என்னுடைய கார்ல இருக்கு, காருடைய
டிக்கில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இப்போ இவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் பயம் அதிகமாகுது. என்ன வீடியோ, இவங்க என்ன பேசுறாங்க, ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நம்பர் போட்டு வந்திருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அந்த விஷாக்காவுடைய வீட்டு செக்யூரிட்டி தான் போன் அட்டன் பண்றாரு. யாரு, இந்த கண்ணகியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல கண்ணகியோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருமா உன்னை மீட் பண்ணி எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். உங்க அக்காவை கண்டுபிடிக்க முடியல, உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீயும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுற சவுண்ட் மட்டும் கேக்குது. அவரையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த நரோட்டோ மக்களே. இவரு எம்எல்ஏவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு பொக்கே எல்லாம் கூட கொடுக்குறாரு. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எங்கன்னா தெரியல அப்படின்னு போது நான் தான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு அந்த பிரின்சிபலோடைய கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவன் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டே போனனே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இல்லையேன்னு தோணுது. சரி, இந்த விஷயம்லாம் எதுக்காக, என்ன பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அடுத்த சிஎம் கேண்டிடேட்டோடைய முகத்தடியை கிழிக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டியோடைய அந்த சிஎம் கேண்டிடேட்டோடைய முகத்தடியை கிழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே மோசமானவங்க, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே, நீ எதுக்காக விஷாக்காவை கொலை பண்ணி என்ன மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஷாக்காவை நாங்க கொலை பண்ணல, ஆக்சுவலா அந்த பொண்ணை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா தான் செட் பண்ணும், வேற யாரும் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல நீ அங்க வந்து மாட்டிக்கிட்ட, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ கடைசியா கண்டுபிடிச்ச எல்லா எவிடன்ஸையும் கொண்டு போயிட்டு குஜராத்தி டிவில சச்சின் ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு, அவர்கிட்ட கொடுத்தவனே அவரும் காசு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நீ கிளம்பிடு, அவ்வளவுதான், நம்ம டீலிங் வந்துட்டு ஓவர்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த டைம்ல தான் ஹீரோயின் கால் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடுது. என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பென் டிரைவ், விசாகா பேசின விஷயம், இது மட்டும் இல்லாம காஷிம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு காஷிம் பாயோடைய போட்டோவையும் போட்டோ அனுப்புறாங்க. சரி, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பழைய ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோல அப்பாக்கு பக்கத்துல நரோட்டோ நிக்கிறாரு. இவருக்கு இங்க பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கும், அப்பா கூட எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ஆனா நரோட்டம் இல்ல அந்த கார்ல உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொன்னதுனால நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா குழம்பிட்டு இருக்கும். இப்போ அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து போட்டோவை கொண்டு வந்து அம்மா கிட்ட காமிச்சு, இந்த ஆளு யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஆளு ஒரு மோசமான கேடி, ஆக்சுவலா அப்பாவும் இவரும் ஒரே கம்பெனில ஒன்னா வேலை பார்த்தாங்க. இந்த ஆளு கம்பெனில இருந்த நிறைய மோசமான கெமிக்கல் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு சேல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்டுபிடிச்சு மாட்டியோட அதுக்கப்புறமா போலீஸ் இவரை கைது பண்ணிட்டாங்க. இந்த ஆளு கைதாயிட்டு வெளியே வந்து ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய அந்த பென்ஷனை கூட கட் பண்ணி விட்டாரு. ரொம்பவே மோசமான ஆளு அப்படின்னும் போது அப்படின்னா இந்த ஆளு வந்துட்டு நம்மள பிளான் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருக்கான். இது எதுவுமே கோஇன்சிடென்ட் கிடையாது. நம்ம லேப்டாப் வாங்கிட்டு அங்க போனது, நம்ம மாட்டினது, நம்மள வச்சு இந்த ஆளு டெலிவரி பண்ணது, காசு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கா பிளான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நேரா கிளம்பி விசாகாவுடைய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அபார்ட்மெண்ட்டுடைய பார்க்கிங்ல தான் அந்த பொண்ணுடைய கார் நிற்கும். காரை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு பென்டிரைவையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ பென்டிரைவை போட்டு பார்க்கும்போது காஷிமும் இந்த நரோட்டோமும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நரோட்டோம் காசிம் கிட்ட, இந்த விசாகா நமக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அந்த புருஷோத்தமனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா, டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா, அவளை ஏதாவது பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழியை தூக்கி புருஷோத்தமன் மேல போட்டோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இந்த கட்சியில மொத்தமா ஒரு 4 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்க்கு போட்டி போடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த ஆள் வந்துட்டு ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்கான். இவனுக்கு மேல ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க மேல பழிய போட்டோம் அப்படின்னா இல்ல ஏதாவது பண்ணி அவங்க பண்ண தப்ப வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில கெட்ட பேரை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் இந்த பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே காலேஜ்ல பார்த்து அந்த பையன் இங்க வரான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நரோட்டோமுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பையனும் ஹீரோயினுடைய அக்காவும் தான் ஆப்போசிட்டா காலேஜ்ல அந்த எலெக்ஷனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய அந்த இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போதான்.
மரியாதை. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஜெயிச்சிருவாளோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது நருட்டோவும் கிளம்பி எங்கேயோ வெளியே போறாராம். நான் போயிட்டு வரத்துக்குள்ள நீங்க கண்ணகியை தூக்கிடுங்க, அந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கோங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினுடைய அக்காவை இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொன்னா அந்த பொண்ணு பயந்து போயிடுவா. அதனால முதல்ல காஷிமை ஃபாலோ பண்ணும், எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏரியாவுக்கு போயிட்டு நமாஸ் பண்ண வழக்கமா ஒரு மசூதி வருவானா. அந்த மசூதி வாசல்ல வெயிட் பண்ணும்போது அங்க நம்ம ஹீரோ அந்த திருட்டு பையில பாக்குறாரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னா, காசிம் வந்துட்டு நமாஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவருடைய மொபைல ஆட்டையை போட சொல்றாரு. அதே போல இவரும் போயிட்டு அவருக்கே தெரியாம ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது இந்த டைம்ல கரெக்டா நருட்டோவும் கால் பண்றாரு. நம்ம ஹீரோ அமைதியா ஊன்னு மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ணு, என் பையனுடைய காரை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்று, கண்ணகியே கொலை பண்று, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை உயிரோட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னே தெரியல. முதல்ல போயிட்டு அந்த பையனை கண்டுபிடிக்கணும், நருட்டோவுடைய பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே உண்மையெல்லாம் சொல்லாம அந்த பையன் எங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு கர்பா ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படின்னும் போது அவன் கர்பால டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஐ மீன் அந்த கர்பா ஃபெஸ்டிவல்ல கர்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. நீ என்ன பண்ணு, இந்த பையனை எங்கேயும் போக விடாம இங்கேயே டான்ஸ் பண்ணிக்கிட்டு மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய டிரைவர் கிட்ட போயிட்டு சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவருக்கு ஊத்தி கொடுத்து மட்டையாக்கிட்டு இந்த காரு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடிக்கடிக்க இந்த காரு ஒரு குடோனுக்கு போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ பாய் கேட்ட போட்டுட்டு இதே கார் எடுத்துட்டு அதே குடோனுக்கு போறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி காசி மையா தான் அமுச்சு விட்டாரு, கதவை தரையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா இப்ப அந்த செக்யூரிட்டியே போயிட்டு ஒரு மெயின் டோரை திறக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த மெயின் டோருக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்குள்ள விஷாகாவுடைய தலைய துண்டா கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய அக்கா இன்னும் 2 பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏமா நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க 3 பேரும் கேம்புக்கு போகும்போது அந்த நருட்டோவுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆட்களோட வந்து இவங்களை கடத்திட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இங்க நான் வரதுக்கு முன்னாடியே கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்தேன், கமிஷனர் ரொம்ப நல்ல ஒரு நேர்மையான ஆளு, கண்டிப்பா வந்து உங்களை காப்பாத்துவாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கேட்கும் போது உங்களை காப்பாத்தும் போது இந்த எல்லா எவிடன்ஸையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி எவிடன்ஸை இங்க கொடுத்துட்டு, அதாவது ஒரு காப்பி மாதிரி இங்க கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. போகும்போது விசாகாவுடைய தலையை அங்கிருந்து கொண்டு போறாரு. செக்யூரிட்டி அந்த 3 பொண்ணுங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள நாளைக்கு பாத்துக்கலான்னு ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமா போலீஸ் படையே வந்து இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி நேரா ஹீரோயின் கிட்ட வராங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் டீம் வந்துட்டு நருட்டோவுடைய பையனையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அண்ட் காசிம் பாயையும் கைது பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன விஷயமாச்சோ ஒண்ணு விடாம எல்லா டீடைலையும் சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி, இதை ஏன்டா முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லியிருந்தா நீ பயந்திருப்ப, கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்து இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த டிவி சேனல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது குருஜியோடைய ஆட்களும் அந்த ரவுடியோடைய ஆட்களும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பிடிக்க ட்ரை பண்ண இவங்க தப்பிச்சு எங்கெங்கயோ ஓடுறாங்க. அந்த டைம்ல உதவிக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க. நம்ம வந்துட்டு டிவி சேனலுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாத்தையும் சோசியல் மீடியால வைரல் ஆக்கிடலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா சட்டமே இவங்களை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்க இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி இவங்க பஸ்ல ஏறி உட்காந்துட்டு பஸ்ல இருந்தபடியே நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இது வரைக்கும் நம்ம ஹீரோ எந்த எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரோ அது எல்லாத்தையும் சோசியல் மீடியால வைரல் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி எப்படியோ டிவி சேனலுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அங்க புருஷோத்தமன் எம்எல்ஏ நிக்கிறாரு. யோ நீங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மொத்த டிவி சேனலையும் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக அப்போ இந்த எம்எல்ஏ நம்ம ஹீரோயினை பார்த்து அதித்தி ஒழுங்கா அந்த பார்ட்டி பிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடி பாவி அப்படின்னா நீ தான் அந்த பார்ட்டி பிக்கையே எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னொரு ஷாக்கு. ஆமா, சொந்த அப்பாவுடைய பார்ட்டி பிக்கையே எடுத்து வெளியே விட்டு என்னுடைய பேரை கெடுக்க பாக்குறா அப்படின்னும் போது என்னது சொந்த அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது ஆமா இந்த விஷயத்த நான் வந்துட்டு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ புருஷோத்தமன் நம்ம ஹீரோவை அடிக்க பாயும் போது யோ இங்க பாரு, இங்க வரதுக்கு முன்னாடி எல்லா எவிடன்ஸோடைய காப்பியும் கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம், அவரு நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு, என் மேல கைய வச்ச அப்படின்னா அதுக்கும் சேர்த்து உள்ளுக்குள்ள போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னும் போது இப்ப இந்த எல்லா எவிடன்ஸும் வெளியே லீக் ஆயிருச்சு. அந்த நம்ம ஹீரோ கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த எவிடன்ஸையும் இந்த புருஷோத்தமன் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு.
பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இவருக்கு நேரடியா பிறந்த பொண்ணே கிடையாது. ஆக்சுவலா என்னுடைய அம்மா வந்துட்டு இவருடைய கீப்பு, அந்த கீப்புக்கு பிறந்த பொண்ணு தான் நானும் எங்க அக்காவும். இவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி வச்சிருந்தாரு. கடைசியில ஏமாத்திட்டு எங்களை வந்துட்டு கண்டுக்காம வந்துட்டாரு. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருந்துச்சு, அதான் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்ப வந்துட்டு போலீஸ் எல்லாரையும் கைது பண்றாங்க. யாரெல்லாம் இந்த கேஸ்ல மாட்டிருக்காங்களோ எல்லாரையும் கைது பண்றாங்க. புருஷோத்தமனு, அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் காசு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த காசை வச்சு அம்மாக்கு ஆபரேஷன் பண்றாரு. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கு பிராமிஸ் பண்ணிருப்பாரு, உன்னுடைய பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் சொல்லி விடுறாரு. இப்போ அம்மாவும் பையனும் ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி கெட்டவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நம்ம ஹீரோ நல்லவங்களாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் லைக் ஹைப்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதையும் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, பாய்.